வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஸ்டேஜ் டாக்ஸ் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ போட்டதுலேருந்து பயங்கரமா வந்து நம்ம சேனல் ஹேக் பண்றதுக்கான ஒரு வேலை வந்து பின்னாடி நடந்துகிட்டே இருக்கு. லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம சேனல்ல வந்து லாகின் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கான மெயில் வந்துகிட்டே இருக்கு. எதுக்கு லாகின் பண்றாங்க, எதுக்கு அதை ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அது எதுக்காகனா, நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கும் விஜய் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஆமா. அதுல என்னன்னா, வட மாநிலத்துல ஆர்எஸ்எஸ்க்காக சாதகமா செயல்பட்டு இருந்த இன்ஸ்டா ஐடி எல்லாமே இப்போ நம்ம அண்ணனுக்காக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது வந்து அவர் தான் பேசியிருந்தாரு. அது பண்ணதுலேருந்து அவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி நான் அந்த சேனல் எப்படியா ஹேக் பண்ணணுங்கிற ஒரு வேலை வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு அவங்களால சட்ட ரீதியா அதை அணுக முடியாததுனால இப்போ சைபர் அட்டாக் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? எங்க அண்ணன் ஆட்சி பண்ற மாநிலத்துல உங்களுக்கு சைபர் புல்லிங் நடக்குதுன்னு? அண்ணன் ஆட்சி பண்ற இதுல வந்து நடக்குதுன்னா, அண்ணன் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துல நிறைய விஷயம் நடந்திருக்கு. தினைக்கு அண்ணனுக்கு வந்து ஜிபி முத்து மாதிரி லெட்டர் அனுப்பிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்ணா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா, அண்ணன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அண்ணனுக்கு ஒரு இதா ஜிபி முத்து மாதிரி அவருக்கு அப்படி என்னங்க நடந்துச்சு? என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு? எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு? தூங்கி கிடந்த பிங்க் பாட்டர்ல தட்டி எழுப்பி சிங்கப்பெண் சிறப்பு படையினு பேர் வச்சிருக்காரு. எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதாவது இதுக்கப்புறம் அண்ணன் வந்து அதிரடியான திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. அதுல முதல் திட்டம் என்னன்னா, இதுக்கப்புறம் சூரியன் வந்து கிழக்கில் மட்டும்தான் உதிக்க வேண்டும். பாருங்க, யாராவது இப்படி ஒரு சட்டம் போட முடியுமா? கரெக்ட். ஒன்லி எங்க அண்ணனால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி அடுத்த திட்டம், பசிச்சா நீங்க சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். தண்ணி கூட குடிக்கக்கூடாதா? தண்ணி குடிக்கலாம். அது தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். பண்ணக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ எமர்ஜென்சி, இப்போ நம்ம ஒரு பிரச்சனை ஏரியாவில் இல்லை வீட்டில் எதுனா ஒரு பிரச்சனை நம்ம காவல்துறை அணுகணும். ஆமா. இப்போ இத்தனை வருஷமா நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க காவல்துறை அணுகிறது. ஆமா. அண்ணன் வந்து 100ன்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. அந்த நம்பர் அந்த 100க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நீங்க எளிதா காவல்துறை அணுகிடலாம். கரெக்ட். ஆமா. 70 வருஷம் இந்த சுதந்திர இந்தியாவில முதல் முறை அண்ணன் தான் பண்ணிருக்காரு. அண்ணன் ஆட்சிக்கு வந்த இந்த 8 நாள்ல தமிழ்நாடு துடைத்து சுத்தமாக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு தப்புமே நடந்திருக்காது இல்ல. இப்போ நீங்க சாலையில போயிட்டு இருக்கீங்க, ஒரு விபத்தை நீங்க பாக்குறீங்க, நீங்க ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும். நம்மளுக்கு நம்பர் தெரியாது, ஆம்புலன்ஸ்க்கு நம்பரே இல்லை, இத்தனை வருஷமா இல்லை. அண்ணன் வந்து அதுக்கு 108ன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு புதுசா. நீங்க இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்க? நான் பார்த்தேனே. மின்சாரத்துறைக்குன்னு ஒரு புது நம்பரை ஆதவர்ஜுன் அவர்கள் அமல்படுத்தியிருக்காரு. என் விஷயம் என்னன்னா, டைம் டிராவல் பண்ணி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட ஆட்சி நடக்கும்போது டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து ஆதவர்ஜுனா என்ன நம்பர் கொடுக்குறாருன்னு நோட் பண்ணிட்டு அங்க போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு. திமுகவோட சதி. அதே மாதிரி இன்னொரு பெரிய திட்டம் இதுதான். மக்களோட அன்றாட வேலைகளுக்கு சரியா நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த திட்டம் தான் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்க போகுது. அப்படியெல்லாம் திட்டம் அது ஒண்ணும் இல்ல. சூரியன் இதுக்கப்புறம் காலையில தான் உதிக்கணும், நிலவு வந்து இரவுல தான் வரணும். இது அற்புதமான திட்டமா இருக்கேப்பா. முன்னாடி மட்டும் எப்படிடா இருந்தது? இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்ல. அதாவது கிளைமேட்லாம் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஒரு விஷயத்த பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில போன மாசம் வரைக்கும் இந்த சமயத்துல வெயில் கொளுத்துச்சு. அண்ணன் ஆட்சிக்கு வந்தாரு, 3 மணியோட சூரியன் வீட்டுக்கு கிளம்பிருந்தாங்க. அப்படி இதமா இருக்கு கிளைமேட். அண்ணனே 4 மணி கிளம்புறாரு. சூரியன் வீட்டுக்கு கிளம்புறது 3 மணி. அண்ணன் வந்து இதுதான். இது வந்து இப்ப அண்ணன் மேல தப்பே கிடையாது. அண்ணன் வந்து என்ன நினைச்சாருன்னா, சூரியன் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறதால ஒரு வேளை ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுதுன்னு நினைச்சு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அண்ணன் 4 மணிக்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏங்க அவர் 10 to 5 பாக்குறாரு, சாப்பாடு கட்டிட்டு வராருன்னு சொன்னாங்க. கரெக்ட். அது சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிட்றாப்ல. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அண்ணன் வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாப்ல. அதுக்கு அடுத்த நாள்ல எப்படி சாப்பிடுறாருன்னு தெரியல. அந்த மாற்றங்களை, இந்த திட்டங்களை மட்டும் இல்ல, இதனால நடந்த மாற்றங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். கண்டிப்பா. இதனால அந்த மாற்றங்கள் என்னன்னா, அண்ணன் வந்து சீக்கிரமா வீட்டுக்கு போறது, பகல்ல வந்து வேலை பாக்குறவங்க எல்லாரும் பகல்ல தான் வேலை பார்க்கணும், நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்க நைட்ல தான் வேலை பார்க்கணும். ஐயா, இது இல்ல என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள்? மொத்த ரவுடிகள் கும்பல் ஒழிக்கப்பட்டது, கஞ்சா ஒழிக்கப்பட்டது. அது இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? அது இல்லன்னா இந்த பக்கம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கேன் நானு. அந்த மாதிரி என்ன இருக்கு? கஞ்சாவை எரிச்சதா சொன்னாங்க. அது போன வருஷம் போன ஆட்சியில. ஓகே. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது வந்து அம்மா ஆட்சியில இருந்தது கலைஞர் மேம்படுத்த ஸ்டாலின் தொடர்ந்தாரு. இப்போ அண்ணனா அது பேரை மாத்தி தொடர்ந்துட்டு இருக்காரு. 717 டாஸ்மாக் பண்ணது. அதுக்கு முன்னாடியே 1000 டாஸ்மாக் மூடிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து ஒரு 500 டாஸ்மாக் மூடிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தாரு. அது வந்து போன ஆட்சியிலே கொடுத்திருக்காங்க. அவரு கொடுக்கலமா? போன முதல்வர் கொண்டு வந்த திட்டத்தை
இவர் தொடர்ந்து அவ்வளவுதான். எல்லாம் பேசலாமா, இப்பதான் வந்திருக்காரு, எடுத்தோன்னு 2500 ரூபாய் கஷ்டம் இல்லையா, கரெக்ட், அதனால 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு, நல்லதுன்னு பாராட்டியே ஆகணும்ல. அதாவது இவர் தான் வந்து 1000 ரூபாய் வந்து எப்படி பத்தும், ஒரு சாமானியருக்கு வந்து அந்த அந்த மாதத்துக்கான தேவையை ஓரளவாவது பூர்த்தி செய்ய வேண்டும், அந்த அளவுக்காவது அந்த பணம் வந்து இருக்கணும் அப்படின்னு இவர் தான் பிரச்சார மேடையில பேசினாரு. ஆனா இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது இன்னொன்று வந்து நம்ம சிடிஆர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிதி நிலை இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதி என்னன்னு பார்த்துட்டு, நிதி நமக்கு எவ்வளவு வருதுங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த 2500 கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆனா அது வந்து இந்த அடுத்த மாசம் வருமா இல்லைன்னா எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அது வருமானுங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஜோக்ஸ் அபார்ட், நம்ம இந்த மகளிர் உரிமை தொகையில ஒரு முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும். என்னது? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில தகுதி அடிப்படையில கொடுத்தாங்க. அதாவது அவங்க எதை வச்சு கொடுத்தாங்கன்னா வருமான உச்சவரம்பு அதை பேஸ் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. தகுதியானவங்களுக்கு மட்டும், சொத்து உள்ள பெண்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு அண்ணன் என்ன சொன்னாரு, நீங்க தகுதி பாக்குறீங்க இப்படி எல்லாம் பேசினவரு. இப்போ இந்த 2500 ரூபாய் திட்டம் ஏன் இன்னும் தொடங்கலன்னு கேட்டதுக்கு அவங்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னன்னா, நாங்க கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். என்ன கணக்கு எடுக்கிறோம், 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு இதை கொடுக்க போறது இல்ல. அதாவது 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை மாதிரியா கொடுக்க போறாங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து புதுசா என்ன முதியோர்களும் உதவித்தொகை கொடுக்குறாங்க ஒரு விஷயம் வந்திருக்கா. இல்லவே இல்ல, இந்த ஆட்சியில தான் வந்திருக்கு. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சட்டம், அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே எங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. சூப்பரா. இந்த முதியோர் பென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த மகளிர் உரிமை தொகையில பயன் பெற்றிருந்தவங்க ஏராளம். இப்ப இந்த இடத்துல நம்ம முதல்வர் ஒரு பெரிய தப்பு பண்றாரு. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்களே, 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் தான் பெரும்பாலும் பிள்ளைங்க பாத்துக்கிறது இல்ல, வீட்டுல நம்ம இருக்கிறதுனால என்னதான் நம்ம பேசினாலும் ரியாலிட்டியில மருமகள் கொடுமை பண்றா, இல்ல பிள்ளை என்ன பாத்துக்கல, எனக்கு ஆதரவு யாரும் இல்ல, ஒரு பஸ் காசுக்கு கூட நான் மத்தவன்ட்ட கையேந்த வேண்டியிருந்த நிலைமையெல்லாம் போய் இந்த 1000 ரூபாய் என்னன்னா ஒரு மருந்து மாத்திரைக்கு உதவுது இருந்தவங்கள 60 வயசு மேல உள்ள பெண்களுக்கு தான் அது முக்கியமா தேவை. ஆனா 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கட் பண்ணிட்டு 30ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு தான் கொடுக்கறது எந்த விதத்துல சரியா படுதுன்னு எனக்கு புரியல. அது என்னன்னா, இப்ப அந்த 1000 ரூபாய் எதுக்கான ஒரு நோக்கத்துக்காக தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அந்த நோக்கமே அவருக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா கரெக்டா கொடுத்துருப்பாருல. நிறைய பெண்கள் இந்த அதாவது நீ இப்போ ரீசெண்டா இந்த ஒரு கொஞ்ச நாள் தள்ளி இந்த பணத்தை கொடுத்தப்பயே அவ்வளவு பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, இப்போ நான் என்னோட மாதம் இந்த மருத்துவ செலவு வந்து நான் அதுலதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு அரிசி வாங்குறது அதுலதான் பாத்துட்டு இருக்கேன். கேஸ் வந்து நான் அதுலதான் வந்து, அதாவது அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி நான் புக் பண்ணிடுவேன். கரெக்டா அந்த கேஸ் வரும்போது இந்த பணமும் வந்துடும், அதை வச்சு நான் வந்து வாங்கிடுவேன் அப்படிங்கிற நிறைய விஷயம். சில பேர் வந்து பசங்களோட டியூஷன் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. நீங்க வச்ச வாதத்தை நாங்க எல்லாரும் வர வச்சோம், இது எப்படி ஒரு சாமானியனுக்கு 10ங்கிற ஒரு வாதத்தை. ஆனா இப்ப 60 வயசுக்கு மேல உள்ளவங்களை நீங்க நிராகரிக்கிறது எந்த விதத்துல நியாயமா படுது? அவங்களுக்கு தான் இதோட தேவை இன்னும் அதிகமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்கெடுப்புல நீங்களுமே இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் பண்ண மாதிரி வருமான உச்சவரம்பு அடிப்படையில கொடுக்கறதே நல்லதாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ அண்ணன் கொடுப்பாரு. அதே மாதிரி பேருந்து இந்த தகுதி அடிப்படையில பிங்க் பஸ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க முன்னாடி ஆட்சியில. நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பஸ்லயுமே போகும்போது கூட ஃப்ரீ பஸ்ல தான் போலான்னு இருக்கேன். இப்படி கனெக்ஷன் பஸ் இருக்குல்ல, கனெக்ஷன் பஸ் தானே, போலாம் நான் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டு போயிடு. ஃப்ரீ எல்லா பஸ்ஸும், டீலக்ஸ் பஸ், ஏசி பஸ் எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னாரு எங்க அண்ணன். எல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயா இருக்கும், உட்காந்து போலாம். அதுக்கு ஃப்ரீ, காசு கொடுத்து நீ போலாம். அந்த ஃப்ரீ தான், ஃப்ரீயா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பஸ் எல்லாம் கூட்டமா இருக்காது, பழைய ஆட்சியில நின்னுகிட்டு எல்லாம் போக தேவையில்ல, அது ஃப்ரீயா இருக்கும், உட்காந்து ஃப்ரீயா போலாம். அந்த ஃப்ரீ தான். சரி வச்சிருக்கேன். நம்ம சட்ட ஒழுங்குக்கு வருவோம். அது எந்த அளவுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம பேசணும். ஆட்சி பொறுப்பேற்ற 8 நாள்ல முதல் 4 நாள் ரொம்ப சூப்பரமா இருந்தது. நேத்து ஐஜி ஆபீஸ் முன்னாடியே எவ்வளவு அழகா பெண்கள் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான். அது தமிழ்நாட்டுல இல்லம்மா, அது தமிழ்நாட்டா இருக்காது, நீங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க தமிழ்நாட்டுல அது வடக்கு சைட்லயா இருக்கும். அப்படியே இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐஜி ஆபீஸ் முன்னாடி அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையா என்ன படைப்பா இது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, அந்த படை எங்க போச்சு? பெட்ரோல் போட போயிருந்தாங்க, பெட்ரோல் போட போயிருக்காங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கனால அந்த பங்குங்கெல்லாம் கொஞ்சம் கூட்டமா இருக்கு போல, லோ ஆயிடுச்சு. ஃபில் பண்ணிட்டு போற கேப்ல அது நடந்துருச்சு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போறதுக்கு முன்னாடி பொதுமக்களே அந்த விஷயத்த கொஞ்சம் தடுத்திருக்காங்க. ஆனாலும் ஒரு ஐஜி பங்களா முன்னாடி எவ்வளவு தைரியமா போலீஸ் மேல ஒரு பயம் இல்லாம இந்த சைக்கோத்தனத்தை அவங்க அரங்கேற்றிருப்பாங்க. அப்படி நடக்குதுன்னா அப்ப இந்த ஆட்சி மேல பயம் இல்ல அப்படிங்கிறது
இன்னொன்னு இப்ப நிறைய இடத்துல வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இடத்துல தாவேக்கா நிர்வாகிகள் தான் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இன்னும் நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம அண்ணன் தான் ஆட்சியில இருக்காரு, அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களா, இல்ல இது எப்படிங்கிறது எனக்கு புரியல. நடக்கிற நிறைய சம்பவத்துல பாதி சம்பவம் வந்து எங்க பார்த்தாலும் தாவேக்கா நிர்வாகிகள் நடக்கப்பட்டது, தாவேக்கா நிர்வாகி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு எனக்கு புரியல. இது சுத்தமா இப்போ பண்றது ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாம அவங்க பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும், கட்சி தலைவரா உங்க சார்பில இருந்து ஒரு கண்டன அறிக்கையோ இல்ல நீங்க வழக்கமா பண்ணுவீங்க ஒரு ட்வீட், அது கூட வரலையே. அப்ப உங்களை பார்த்து எப்படி பயம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு போலீஸ் மேல பயம் இல்ல, பங்களா முன்னாடி பண்ணிட்டான். நடந்தது ஒரு பெண்ணுக்கு, அந்த இடத்துல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையும் வரல. அப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா, இல்ல நீங்க அவங்கள தூங்க வச்சிட்டு இருக்கீங்களா, என்ன ஏதுன்னு அண்ணன் சொன்ன முதல் விஷயமே என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும். அதை நம்பி பெண்கள் தான் அதிகமா அண்ணனுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனா இப்ப பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஐஜி ஆபீஸ் முன்னாடி நடந்தது மட்டும் இல்லாம, ஒரு பெண்ணை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரல, அவங்களோட 5 வயசு குழந்தையோட கண்ணு முன்னாடி வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த 5 வயசு குழந்தைக்கு அண்ணனோட பதில் என்னவா இருக்கும்? ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பாட்டியை கட்டி போட்டு இது பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. இது பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்குன்னு ஒண்ணும் புரியல. ஆக்சுவலா இத காமெடியா எடுத்துட்டு போகவே முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான இஷ்யூஸா இருக்கு. ஒரு மாதிரி பதட்டத்தை உண்டுபடுத்துது. இதுக்கு என்னன்னா தார்மீக ரீதியா அண்ணன் நான் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லி முக்கியமா நடவடிக்கை எடுக்கணும். அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுல எங்க அண்ணன் அகராதியிலே கிடையாது. எங்க என்ன நடந்தாலும் இது வரைக்கும் திமுக பிளேம் பண்ணி பழகிட்டாரு. இப்ப யார பிளேம் பண்றதுன்னு தேடிட்டு இருக்காரு. ஜி அங்கிள் இப்படி பண்ணாதீங்க அங்கிள். அதே மாதிரி இப்போ கஞ்சா பழக்கம், நான் வந்தா கஞ்சாவை ஒழிச்சிருவேன், இந்த போதைப் பொருட்களை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஞ்சா போதை ஒழிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து ஒருத்தன் வந்து கஞ்சா போதையில போயிட்டு எங்க நெல்லையில ஒரு மேம்பாலத்து கீழே ஒரு மெக்கானிக் ஷாப்பை போயிட்டு மெக்கானிக்கை வந்து தாக்கி போதையில கஞ்சா போதையில. அப்ப எங்க நீங்க கஞ்சா எங்க இருக்கு? நெதர்லாந்துல இருக்கா, தமிழ்நாட்டுல இருக்கா? வடக்கு சைடு எங்கேயோ இருக்கு. ஓ, அங்க வடக்கு சைடு. அப்ப ஜியை தானே நீங்க கேட்கணும், அண்ணனை கேக்குறீங்க. கரெக்ட் தான். இது சட்ட ஒழுங்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம சிடிஆர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காரு. அவர் கையில தான் சட்டத்துறையே இருக்கு. அவர் என்ன பண்ணாரு? அவர் சட்டத்துறை அவர் கையில இருக்கு. இருந்தாலும் அவர் என்னன்னா ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படிங்கிறதுக்காக வந்து குன்றக்குடி கோயிலுக்கு போயிருக்காரு சாமி தரிசனத்துக்கு. நல்ல விஷயம், போறது தப்பு கிடையாது. ஆனா கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கு, ஒரு ரூல் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த டைம்ல வந்து நம்ம நடை சாத்திடணும், இந்த டைம்ல வந்து நடையை திறப்பாங்க. இப்ப நார்மலா நம்மளே வந்து கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு மணி ஆயிடுச்சுன்னா இல்லப்பா நடை சாத்திருப்பாங்கப்பா, நம்ம ஒரு 4 மணிக்கா போவோம், அப்பதான் நடை திறப்பாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து நார்மல் பீப்புளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுதான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இது இருக்கும்ல. ஆனா நம்ம சிடிஆர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கரெக்டா 12:57 என்னமோ தான் அந்த கோயில் கிட்ட போயிருக்காரு. 1 மணிக்கு கோயிலுக்குள்ள போயிருக்காரு. சொல்லிருப்பாரு வெளியே போங்க நடைய சாத்தணும்னு. குருக்கள் சொன்னாரு. அங்கேருந்து வந்து சால்வையை போட்டு அனுப்பிச்சு வாங்க நீங்க உள்ள வாங்க, உங்களுக்காக அவர் வந்து காத்துட்டு இருக்காரு. சொல்லல நார்மலான ஒரு ஆள் போயிருந்தாங்கன்னா குருக்கள் சொல்லிருப்பாங்க. ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு ஆள் போனாங்கன்னா குருக்கள் அப்படி சொல்ல மாட்டார்ல. அவர் வந்து கூப்பிட்டு வாங்க, முருகன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கிளம்புறதா இருந்தாரு, லஞ்ச் பிரேக்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு தரிசனத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி வரைக்கும் கோயிலுக்குள்ள இருந்திருக்காரு. 1:30 மணிக்கு மேலதான் கிளம்பி இருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீல்ஸ் சொன்ன மாதிரி கருவறைக்குள்ளையா, அதாவது போன ஆட்சியில கோயிலுக்கு வெளியில ரீல்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் மேல வந்து வழக்கு பதிவு போட்டாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நிறைய இடத்துல முடக்கினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எதனாலன்னா, கோயிலுக்குன்னு அது ஒரு புனித ஸ்தலம், அங்க வந்து அதோட விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா இவங்க கோயில் கருவறையில அண்ணன் வந்து சாமி கும்பிடுறதையும், அவர் வந்து நடந்து போறதையும், அவர் வந்து உள்ள பேசுறதோ அதெல்லாம் வீடியோவா எடுத்து ஒரு ரீல் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆகம விதிப்படி உள்ள கேமரா போக கூடாது. ஆனா அதை மீறது அவங்க பிளட்லயே இருக்கு. ஆகம விதிப்படி அண்ணனே உள்ள போக கூடாது. இது வேறயா? ஆமா, ஜி அவர்கள் கருவறைக்குள்ள போறதெல்லாம் கேமரா கொண்டு போய் வீடியோ பிடிச்சாங்க. அப்பவே ஆகம விதியை மீறிட்டாங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டை நம்பர்ங்கிற மாதிரி இவரும் போய் பண்ணிருக்காரு. உள்ள கருவறையில அதெல்லாம் போய் பண்ணிருக்காரு. போட்டோ ஷூட் எல்லாம் நடத்திருக்காரு. உட்காந்து பாக்கல நீங்க, அதுக்கெல்லாம் வழி இருக்கு. நீங்க ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் வழி இருக்கு. ஆமா, முதல் குடிமகனை மட்டும் ஏன் உள்ள விட மாட்டாங்க? அப்போ
குடிமகள் ஆமா அவங்க வந்து ஏத்திஸ்டாமா உங்களுக்கு கோயிலுக்கு போற விருப்பம் இல்லையாமா, அதனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஈவன் ஒரு கோயில் இந்த திறப்பு விழா அந்த மாதிரி அர்ச்சிப்பு கூட அவங்களை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஏத்திஸ்ட், அதனால அவங்களை கூப்பிட மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இந்த ரீல்ஸ்ல வந்து கோயிலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, எதுக்கெல்லாம் ரீல்ஸ் போடுவீங்க, எதுக்கெல்லாம் பாட்டு வந்து கிரியேட் பண்ணி போடுவீங்க, அதேதான் எதுக்கெல்லாம் போடுறது. ஒரு மாதிரி இதை வந்து எப்படி சொல்றது, இத கோபமா எடுத்துக்கிறதா இல்ல ஒரு கோமாளித்தனமா எடுத்துக்கிறதா இல்ல வந்து என்ன, எனக்கு புரியவே இல்லை. அதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஈஸியா நீங்க அவரு இல்லையே, அண்ணனும் அண்ணியும் கையில பச்சை குத்திட்டு வந்திருப்பாரு. அவர்தான் மாத்திட்டாரு. இப்போ அண்ணி பச்சையே மாத்திட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இறங்கி போயிட்டு, அதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துக்கு வந்து ஒரு கட்சி ரீதியா ஒருத்தவங்க போறோம்னா ஒண்ணு அந்த இடத்துல பப்ளிசிட்டி தேடுவாங்க, இது பண்ணுவாங்க. எப்படி தேடுவாங்கன்னா கேமரா இருக்கும்ல, பிரஸ் முன்னாடி தேடுவாங்க, பர்சனலா போன்ல ரீல்ஸ் எடுத்துட்டு நம்ம ஒரு பதட்டத்துல போவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா என்ன நடந்திருக்கு, மக்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பதட்டத்துல போவோம். அதுவும் நீங்க மாற்றம் தர வேண்டிய ஒரு கட்சின்னு சொல்றீங்க, மக்களுக்காக நிக்க வேண்டிய கட்சின்னு சொல்றா, நீங்க என்ன பண்ணிருக்கோம் அந்த நேரத்துல? வீட்ல இருந்து கிளம்பும் போது போனை எடுத்துட்டு போறோமா வச்சுட்டு போறோமாங்கிறதே தெரியாது. அந்த இடத்துல ஒரு ரீல்ஸ போட்டு அது பாட்டு வேற ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கப்பா, அது தளபதியோட பாட்டையே போட்டு ஒரு ரீல கிரியேட் பண்ணி அங்க பல கோடி தான் சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா, பல பேர் வயிறு எரியுது. ஆக்சுவலா விஷயத்தை முடிச்சிட்டாங்க, சரி போயிட்டு வந்தது ப்ரூஃப் காட்டணும்னு ஒரு ரீல்ஸ் போட்டாரு பாருங்க. அது ஒரு சோக பிஜிஎம்ல போட்டிருந்தா கூட மனசு ஏத்துறோம். இவர் என்ன போய் விசிட் பண்றதுக்கு என்ன, எதுக்கு இது ரீல்ஸ் எடுத்து வேற எதுக்கெல்லாம் இப்ப நீங்க ரீல்ஸ் போடுவீங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நாளைக்கு ஏதாவது வேற ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ நடந்தாலுமே அங்க போயிட்டு அது முதல்ல என்ன பண்ணணும்ங்கிறத தாண்டி முதல்ல ரீல்ஸ் எடுத்து போட்டுறணும். ரீல்ஸ்லயும் பிஜிஎம்லயே கட்சியை வளர்த்து இன்ஸ்டாகிராம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கையிலே ஆகாசத்துல ஆரம்பிச்சு எல்லா பிஜிஎம்மையும் பேக்ரவுண்ட்ல போட்டு அவங்க பழகிட்டாங்க. ஆனா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல நீங்க சொல்றது கோமாளி குத்து மாதிரி இருக்கு, கோபமும் வருது ஒரு பக்கம். இதை எப்படி நீங்க வந்து இது போட்டா உங்களுக்கு வந்து எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க பண்றீங்கன்னா கூட சரி, ஏதோ ஓட்டுக்காக பண்றீங்க, நடந்து வர்றத போடுறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கட்சியில பிரச்சாரத்துக்கு போறது. அண்ணனே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணனே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும், பிரச்சாரத்துக்கு எல்லாம் போல எல்லாரும் பண்ணிட்டு. இப்பயே நீங்க அதே பண்றீங்க நீங்க போது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே போய் அதுக்கான இதை நீங்க பண்ணிருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஏன் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குங்கிறதா அப்புறம் அது அந்த பிரச்சனையோட தீவிரத்தை குறைச்சிடாதா? நீங்க அதை ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு பிரச்சனை வேற பக்கம், ஏற்கனவே ரூட் மாஃபியா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்களும் அதையே செய்யும் போது உங்களுக்கும் சினிமா முகத்துல இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இப்போ தமிழ்நாடு அமைச்சரவை கொண்டு வந்து போட்டிருக்காங்க 10 பேர். அது பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லாம ஓரளவுக்கு ஏற்றுக்க முடிய போட்டிருக்காங்க. ஏன்னா பெரிய அதிருப்தியை குறைச்ச இடமே பள்ளி கல்வித்துறை தான். நம்ம எல்லாம் ஒரு நூலை தேடி வரும்னு நினைச்சோம், ஆனா பரவாயில்ல. ராஜ்மோகன் அவர்கள் நான் கூட அறநிலைத்துறை RSSக்கு போவோம், இது வரைக்கும் அப்படிதான். அறநிலையத்துறை இனிமே யாருக்கும் ஒதுக்கல, அதுதான் ஒதுக்கல, அங்கதான் போவோம்னு நினைச்சோம். ஆனா அங்க போல ஒரு சில அதெல்லாம் நல்லதுதான். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு பள்ளி கல்வித்துறை கொடுத்துட்டான்ற ஒரே காரணத்துக்காகவே அவரை ஆன்லைன்ல அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பயே இல்லங்க, நான் இந்த விஷயத்துல உடன்படல. அவர் தாழ்த்தப்பட்ட இதை சேர்ந்தவர் அப்படிங்கறத ப்ரமோட் பண்றதே அவரை சப்போர்ட் பண்றவங்களதான் இருக்காங்க. ஆப்போனன்ட்ல இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்கறது என்னன்னா அவரோட கல்வி தகுதியை மறைச்சிட்டாரு, அதை பத்தி தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம் தான். என்ன பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அந்த ரூட் மாஃபியாக்குள்ள இருக்கவங்களே இவரை டிஃபேம் பண்ண பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. அந்த கல்வி தகுதியை மறைச்சதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா இப்படி ஒரு துறை கொடுக்கும் போது அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த தாழ்த்தப்பட்ட இதுல இருந்து வந்தவங்க அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா இது அண்ணன் தான் முதல் தடவை பண்ணாருன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க, அது உண்மை கிடையாது. போன ஆட்சியில கோவிட் செழியன் இருந்தாரு, உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு, பல அமைச்சர்களுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க. அந்த வரிசையில அண்ணன் இருக்காரு. அமைச்சருக்கே எப்படிறீங்க, ஜெயலலிதா அம்மா அப்படி கார்னர்ல நின்று பாக்குற மாதிரி முதல் பெண் அமைச்சரை எங்க கட்சியில தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். டிரான்ஸ்பரண்டா அடிச்சு கொடுப்போம் அந்த அக்கா தானே. சர்டிபிகேட் மறந்ததுல ஒரு பதட்டத்துல. ஆனா அந்த அக்கா சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கையை வந்து நம்ம தளபதி தான் முதல்ல கொண்டு வந்தார். அவர் தாங்க கொண்டு வந்தாரு. எப்படி சொல்றீங்க? பிடிஆர் கொண்டு இதுக்கு முன்ன பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கொடுத்திருக்காங்க, எல்லாரும் கொடுத்திருக்காங்க. ஆட்சியில மாற கொடுப்பாங்க, அது ஒண்ணு இருக்கு. ஆமா கொடுத்திருக்காங்க. ஆமா அந்த வீடியோ கூட இன்னும். அப்ப எப்படிக்கா நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுற? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா.
எனக்கு அதெல்லாம் ஏக்கா, தெரியாது. நீ பேசுறத வச்சு நான் நம்பிட்டேன்க்கா அது உண்மைன்னு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நிறைய பேர். அது அக்காவுக்கே தெரியாதுப்பா. ஐயோ நான் அது உண்மை நம்பிட்டேன்க்கா. அக்கா என்னக்கா உன்னால நான் வந்து பார்த்து நீ பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பெண்ணை ஒழிக்க பாக்குறீங்களா? எங்களை வாட்சி பிரச்சனை பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அதுல பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க தான் நிறைய பேரு. கரெக்ட். அந்த பிரச்சாரம் ஏற்றா நான் பயந்துட்டேன்டா. அப்படி இன்ஸ்பயர் ஆகி அக்காக்காக நாங்கெல்லாம் ஃபயர் விட்டவங்க. ஆனா அக்கா இப்படி போய் அந்த சொல்லுவாங்கன்னு அக்கா எனக்கு தெரியல. அடுத்தடுத்து பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, முதல்ல மாட்டினியோட ஹிந்தில பேட்டி கொடுத்தப்போ ஆமா. உலகம் ஃபுல்லா பரப்புறதுக்காக ஹிந்தில பேசுனேன்னு சொல்லிச்சு. நான் நினைச்சேன் அக்காக்கு மொழி வளர்ச்சி துறை கொடுப்பாங்கன்னு, ஹிந்தி மொழியை வளர்க்கறதுக்கு. ஆனா நல்ல வேளை தொழில்துறை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்பவுமே அதுல நிறைய கேள்விகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நேத்து ஐ திங்க் நேத்து இல்ல முந்தா நாள் நினைக்கிறேன், பட்டாசு தொழிற்சாலை அந்த உறுப்பினர்கள் சார்பா ஒரு கூட்டம் நடந்ததுல போயிட்டு அக்கா அந்த கூட்டத்துல ஒரு வார்த்தை கூட பேசாமலே கிளம்பிட்டாங்க கூட்டத்தை முடிச்சிட்டு. அது அக்கா அந்த அக்காக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் பேசுவோம். டைம் கொடுங்க பண்ணுவாங்க. நீங்க மொழி அக்கா கேட்டு தெலுங்கு தெரியுமா தெரியாது, தெரியாது. ஹிந்தி தெரியுமா தெரியாது. அப்ப எனக்கு பேச தெரியாது. நீங்க மொழின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அந்த PM ஸ்ரீ திட்டத்தை அப்ரூவல் பண்ண சொல்லி மத்திய அரசு அமைச்சிருந்தது. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையை தான் எங்களோட ஏற்றுக்கோம் கொள்கையுமே இருமொழி கொள்கை தான். அச்சடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அண்ணன் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நம்ம தமிழ உத்தரப்பிரதேசத்துல படிக்க போறாங்க. PM ஸ்ரீ திட்டத்துக்கு அப்படி முட்டு கொடுத்து ஆதரவா பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. இந்த டைம்ல எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பராசக்தி படத்துல அண்ணா டைலாக் ஒண்ணு வரும். எங்கள் அகற்றை விட்டு நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தாலும் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை மாற்றணும்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுமே. அந்த அச்சம் இருக்கிற வரைக்கும் அண்ணாதுரை தான் இன்ன வரைக்கும் அண்ணாதுரை தான் ஆழ்ந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டை. இப்போ எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில இடங்கள் இந்த மாதிரி பதட்டமான விஷயம் நடந்தாலும் கவர்மெண்டோட திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெருசா சேஞ்சஸ் ஆன மாதிரி தெரியல. அதுதான் முக ஸ்டாலினோட ஆட்சியில எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஆமா ஆமா. ஆனா முன்னாள் முதல்வர் அவரும் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கும் நான் தான் ஆட்சியில இருக்கேன், ஏன்னா என்னோட திட்டங்கள் நான் கொண்டு வந்த திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு, இதை மாத்தணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஒண்ணே ஒண்ணு சொல்றோம், அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்ததுல நீங்க இன்னும் முன்னேற்றமா கொண்டு போனா நிஜமா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். 1000 ரூபாய் போதுமானது கிடையாது, நம்மளுக்கு 2500 ரூபாய் தான் தேவை. அது மாதிரி மக்களுக்கு எது தேவையோ அதை உயர்த்தி கொடுக்கணும். அதுவும் இல்லாம நீங்க போன ஆட்சியில கொண்டு வந்ததே திருப்பி நான் இது இதுன்னு சொல்லி பேரை மாத்தி அப்படியே ஓட்டாம நீங்க சொன்ன திட்டங்களை எவ்வளவு சீக்கிரம் வந்து நிறைவேற்ற இது அண்ணனே கண்டுபிடிச்சு இந்த அண்ணன் மக்களுக்காக இப்ப திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, அவங்களே உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், கல்வித்துறையில இவ்வளவு வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் அவங்களா கொண்டு வந்தது. இந்த மாதிரி நீங்க எதுவும் கொண்டு வந்து அது மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அதை பாராட்டுற முதல் இடத்துல நாங்க இருப்போம். கண்டிப்பா உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி.